ராஜி பிலிம் ஹெல்த் கொலாஜனை பூஸ்டிங் பண்ணுற சீட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்க செய்யக்கூடிய விதைகள்: பூசணி விதை, பிளாக் சீட்ஸ் சொல்கிற ஆளி விதை, சூரியாந்தி விதை, சியா சீட்ஸ். கருப்பு எள்ளு. பிளாக் சீட்ஸ்ன்ற ஆளி விதையில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கனால கொலாஜன் உற்பத்தியை அதிகம் செய்யும். அதே மாதிரி உடம்பு வலிமையாகவும் ஸ்கின்னுக்கு உறுதியாகவும் நீரேற்றமாகவும் வச்சுக்க உதவும். நீர்த்தன்மையோட ஈரப்பசை குறையாமல் வச்சுக்க உதவும் பிளாக் சீட்ஸ். பூசணி விதையில் விட்டமின் இ, துத்தநாகம் சொல்கிற ஜிங்க் போன்ற சத்துக்கள் தோலில் கொலாஜன் உற்பத்தியை பாதுகாக்கும். அதே மாதிரி கொலாஜன் உற்பத்தி குறையாமல் பாதுகாக்கும். தோலில் கொலாஜன் உற்பத்தி அதிகரிக்க இந்த விட்டமின் ஈயும் துத்தநாகம் உதவும். பூசணி விதைக்கூடிய சத்துக்கள் விட்டமின் இ, சிங்கு. பூசணி விதையை துத்தநாகத்துக்கும் விட்டமின்களின் சிறந்த ஒரு ஆதாரம் மூலம் சொல்லலாம். அந்த அளவுக்கு அதில் சத்துக்கள் நினைச்சிருக்கு பூசணி விதையில். அடுத்து கருப்பு எள்ளு. கருப்பு எள்ளு இருக்கக்கூடிய தாமிரச்சத்து, காப்பர், தோலில் கொலாஜன் உற்பத்தி அதிகரிக்க இது ஒரு காரணம் சொல்லலாம். தோலில் கொலாஜன் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு எள் விதையில் உள்ள தாமிரச்சத்து ரொம்ப ரொம்ப உதவும். எள்ளு விதையை சாப்பிட்லாம், பூசணி விதையை சாப்பிட்லாம், பிளாக் சீட்ஸும் சாப்பிட்லாம். கொலாஜன் உற்பத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. சியா சீட்ஸ். சியா விதைகள் அதில் இருக்கக்கூடிய புரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இந்த 3 சத்தும் சேர்ந்து தோலில் கொலாஜன் உற்பத்தி அதிகரிக்க உதவுது.